ஒயிட் பிரெட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இனிப்பாக இருக்குது. இப்போ வீட் பிரெட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுவும் அந்தளவுக்கு இனிப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் பிரெட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து மைதா தான் சேர்த்துருப்பாங்க. அண்ட் அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை, மில்க் மேடு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிட்ட உடனே வந்து ஹையாக சுகர் ஏறிடும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபைபர் லெவலே கிடையாது. சர்க்கரை இருக்கிறவங்க இது சாப்பிடவே கூடாது. அண்ட் இந்த ப்ரௌன் பிரெட் யூஸ்வலாக வந்து நம்ம இந்த ப்ரௌன் பிரெட் ஆர் வீட் பிரெட் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வீட் பிரெட் வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீட்டு வந்து ஃபுல் வீட் இருக்குது, வேறு மைதா ஆட் பண்ணலை, சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணலை, ஈவன் கலருக்காக கூட சில நேரம் கெராமல்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னா அது உண்மையிலே ஒரு நல்ல ஃபுட்டு. இல்லை அப்படின்னா நம்ம அந்த பேக்கரியில் வந்து நம்ம கேட்டுக்கலாம், இதில் வந்து ஒன்லி வீட் இருக்கா, கோதுமை மட்டும் இருக்கா, இல்லை வந்து மைதா சேர்ந்துருக்கா, இல்லை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை எதுவும் கெராமல் ஆட் பண்ணியிருக்காங்களா கலருக்காக, இது எல்லாமே கேட்டுக்கலாம். இது எதுவுமே ஆட் பண்ணலை, ஒன்லி கோதுமை மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் சிறந்த வீட் பிரெட்டு. அதை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அண்ட் நான் வாங்கின இடத்துல வந்து நான் கேட்டப்போ வந்து அவங்க வந்து இதில் வந்து வீட் ஆட் பண்ணியிருக்கோம், மைதா எதுவும் சேர்க்கலை, ஆனால் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஆட் பண்ண மாட்டோம் ஆனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த பிரெட்டை நம்ம சாப்பிட்றப்போ வந்து கண்டிப்பாக கம்மியான அளவில் சாப்பிட்ணும். அண்ட் இந்த பிரெட்டை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. இதை வந்து ஒரு நம்ம மெயின் டிஷ் மாதிரி தான் எடுக்கணும். இப்போ காலையில் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 2 சப்பாத்திக்கு பதிலாக வேணால் ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்ம பண்ணணும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.